தேசம் விட்டு தேசம், கடல் விட்டு கடல், கண்டம் விட்டு கண்டம், எல்லா இடத்துலையும் இந்த கருப்பசாமி பேரும் புகழும் வளர்ந்து வருது. உண்மையாப்பா? ஆமாய்யா. அப்படி கருப்பசாமி இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன், கண்ணுமுக்கு தெரியாம உட்கார்லையா? எது நடக்கும் எது நடக்கான்னு தெரியுமில்லப்பா? மக்களுக்கு கொஞ்சம் விசுவாசமா வரக்கூடிய மக்கள் எல்லாம் சோதிக்க மாட்டேன். சரியா? வாக்கு கருப்ப வாக்கு. சரியா? சொன்ன ஒவ்வொரு வாக்கும் போய்க்காது. சரியா? காலதாமதம் பொறுத்து இருக்கணும். சரியா? நேரத்தோட வந்த மக்களும் சரி, காத்திருந்த மக்களும் சரி, கருப்பனை பார்த்தாலே போதும். சரியா? எழுதுன சட்டம் ஒரு தரம் தான், சட்டத்தை முறிக்க மாட்டேன். சரியா? கருப்பசாமி காவு வாங்கக்கூடிய சாமி கிடையாது. ஆனா சட்டத்தை மீறினா கருப்பசாமி காவு வாங்கிடுவேன். உண்மை இல்லையா? சட்டத்தை மீறக்கூடாது. கருப்பசாமிகிட்ட கொடுத்த வாக்கும் மீறக்கூடாது. கொடுத்த வாக்கு வாக்கு தான். சரி. வேற ஒரு குறையும் வராது. சரி. பணிக்கு வரது குத்த வராது. மக்கள் அப்படி நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இந்த கருப்பசாமி கூட்டிட்டு வரேன். சரி. சொல்லு, புரியுதா? அமாவாசை கருப்பசாமி முழுசா விழுந்தாள். சரியா? மற்ற நல்ல பிள்ளை எல்லாரும் அமாவாசை தான் வரேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாய்யா. என் மேல குத்தம் இல்லையா? இல்லையா? இந்த மக்கள் வருவாங்க. சரியா? எல்லாரும் நல்லா ஆச்சு தரம்பா. சரியா? அப்படி கருப்பசாமிக்கு போதை எப்படி ஏறுதோ அதே மாதிரி வாக்கு வரும். கருப்பசாமி கிட்ட வாக்கு தெளிவா இருக்கும், பயப்படாம. சரி. யாரையும் சோதிக்க மாட்டேன். சரியா? சுட்டு குடிச்சுக்கிட்டேன். சரி. கூப்பிடுப்பா, மாறி பாருங்க. வீட்டுக்கு போறோம்னா அந்த வீட்டுல உள்ள குலங்கத்தம்னா பார்க்க மாட்டேன். அந்த இடத்துல இந்த கருப்பனை உள்ளதா கும்பிட்டுதாங்களா, அதான் கருப்பை பார்ப்பேன். குலங்கோத்திரத்தையும் பார்க்க மாட்டேன். கருப்பசாமிக்கு சாதி மதமும் கிடையாது. எப்படி? சாதி மதமும் கருப்பசாமியும் கிடையாது. கருப்பசாமியை கும்பிட்டது இடம் எப்படி இருக்கும்னா காட்டாறு வெள்ளமா இருக்கும். காட்டாறு வெள்ளம் இருக்கும், இருவரையும் பொங்கி வரும். அப்படிதான் கருப்பசாமி வாக்கு. கருப்பசாமி நடந்துக்கிட்டு அந்த மாதிரி முன்னொரு காலத்துல கும்பிட்டவங்க இருள கும்பிட்டு இந்த கருப்பனை வெளிச்சம் இல்லாம வச்சிருந்த காலம் உண்டு. உண்மையா? காலம் வந்து எழுதி அப்படி எடுத்து வாக்கெல்லாம் ஒரு இருட்டுக்குள்ள ஒரு குடிசையில கூட இந்த கருப்பசாமி இருந்து வாக்கு கொடுத்துருக்கேன். உண்மையாப்பா? எனக்கு எப்படி இந்த நாற்காலியில உட்காந்துருக்கணும், நாற்காலி இப்போ வந்து உண்மையாப்பா? மணலை கூட்டி மாலிபுர கருப்பசாமி வாக்கு கொடுத்த காலம்லாம் உண்டு. மணலை குமிச்சு வாக்கு கொடுத்த காலம்லாம் உண்டு. உண்மையா? அப்படி கருப்பசாமி என்ன சோதிக்காத அப்படின்னு உங்களுக்குள்ள நினைக்கிற மக்களுக்கெல்லாம் கலங்க வேண்டாம். எல்லாத்தையும் ஒருபடி மேல வச்சுட்டு தான் கருப்பசாமி இந்த இடத்த விட்டுருக்கோம். 3 தலைமுறைக்கு இந்த இடத்துல குறி சொல்லக்கூடாது. எனக்கு பிடிச்சு போச்சு. 3 தலைமுறைக்கு குறி சொல்லுவேன்.